I am Dr. Rameshwari Nallasamy speaking from Rana Hospital, Tillai திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு. வாழ்த்துக்களுடன் வணக்கங்களுடன். இன்று நான் பேச போகும் டாபிக் என்னன்னா, ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் என்று சொல்லப்படும் ஃபைப்ரோ அடினோசிஸ் பற்றி, பிரஸ்ட்ல வர இந்த வியாதியை பற்றி பேச போறேன். இது சாதாரணமாக ரீப்ரடக்டிவ் ஏஜில் முதல்லேருந்து, அதாவது 20 வயசுலேருந்து 50 வயசுக்காரங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கும் இந்த பெயின் எப்படி இருக்கும்னா, பிரஸ்ட் திடீர்னு கல் மாதிரி ஆகிடும். நிறைய முடிச்சுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிற மாதிரி தெரியும். பெயினோட இருக்கும், வெயிட்டாக இருக்கும். இது எல்லாமே இதுக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கும். பீரியட்ஸ் ஆன உடனே இது எல்லாமே சரியாக போயிடும். இது எதனாலன்னா, இது ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸால வருது. இது ப்ரொஜெஸ்ட்ரோஜன் என்று சொல்லப்படும் ஹார்மோனால தான் இந்த சேஞ்சஸ்லாம் வருது. அதாவது ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரோஜன் என்று 2 ஹார்மோன் இருக்கு லேடிஸ்க்கு. அந்த ஹார்மோன்ஸோட இது அளவுகள் மாறுதலாக இருந்ததுன்னா, ப்ரொஜெஸ்ட்ரோஜன் எக்ஸஸாக இருந்ததுன்னா இது மாதிரி வந்துடும். இது மாதிரி கட்டியாக இருந்தாலோ, சில சமயம் ஃபைப்ரோ அடினோமா என்ற கட்டியும் இருக்கும். அது சில பேருக்கு தான் இருக்கும், எல்லாருக்குமே அது இருக்காது. இந்த ஃபைப்ரோ அடினோசிஸ்க்கு எதுவும் ஆப்ரேஷன் எதுவும் தேவையில்லை. நீங்கள் அது மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்கள் டாக்டர் மருத்துவரை அணுகி என்ன மாதிரி ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அல்ட்ராசோனோகிராம் பண்ணிக்கணும். சிஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எஃப்என்ஏசின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இது இந்த மாத்திரையாலேயே குணப்படுத்திக்க முடியும். இதுக்கு ஆப்ரேஷன் எதுவும் தேவையில்லை. இந்த இது அந்த சமயத்தில் நிறைய உப்பு, சர்க்கரை, சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிடாம பார்த்துக்கோங்க. இது முதல்ல ஈவினிங் பிரைமஸ் ஆயில் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்கு. அதுக்கப்புறம் B6 டேப்லெட்ஸ் இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டோம்னா, வைட்டமின் இ மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்டா இந்த பெயின் குறைஞ்சு போயிடும். எப்படி இருந்தாலும் மருத்துவரை அணுகி நீங்கள் பார்த்துக்கணும். இந்த டிசீஸால கேன்சர்லாம் வரவே வராது. சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அப்படியும் வலி இருந்தது, வெயிட் இருந்ததுன்னா, ஓரல் கான்ட்ராசெப்டிவ் டேப்லெட் மாதிரி, அதாவது அட்டை மாத்திரை மாதிரி ஹார்மோனல் டேப்லெட்ஸ் கொடுத்து அதை சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஃபைப்ரோ அடினோசிஸ் இருக்கிறவங்க வலியோடு இருந்தாங்கன்னா, ஹைப்போதைராய்டிசம் இருந்தாலும் சில பேருக்கு வரும். அதனால் தைராய்டு டெஸ்ட் பண்ணிக்கணும், ப்ரொலாக்டின் டெஸ்ட் பண்ணிக்கணும். சில சமயம் ரொம்பவும் அவங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா, CA 15.3ன்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது, அதையும் பண்ணிக்கலாம். இது ஃபைப்ரோ அடினோசிஸ் இது மாதவிடாய்க்கு முன்னாடி தான் ஒரு பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சில பேருக்கு அப்புறம் மாதவிடாய் முடிஞ்ச உடனே சரியாயிடும். அதனால் கட்டி இருக்குது, இது மாதிரி முடிச்ச மாதிரி இருக்குது, மார்பகமே பெருசாக இருக்குது, வலியோடு இருக்குன்னா, உங்களுடைய மருத்துவரை முதலே அணுகி அதற்கு ஏற்றபடி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டால் இது சரியாகிடும். இதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. உங்களுடன் கலந்து இருந்தது டாக்டர் ராமேஸ்வரி நல்லசாமி ஃப்ரம் ரானா ஹாஸ்பிட்டல், தில்லை நகர், திருச்சி. வாழ்த்துக்களுடன் வணக்கங்கள்.